அனைவருக்கும் வணக்கம். தினமொரு தகவல் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பொருள் குடம்புளி. நான் இளவரசி, ஸ்ரீநிதி பாரம்பரிய அரிசி வகைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் அதிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு உணவுப் பொருள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா குடம்புளி. இந்த குடம்புளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்ம பழங்காலம் தொட்டே நம்ம பயன்படுத்திட்டு வந்திருந்த ஒரு புளி வகை தான். ஒரு ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அப்புறம் தான் இப்போ நாம் பயன்படுத்திகிட்ருக்கிற இந்த புளி வகை புழக்கத்தில் வர ஆரம்பிச்சிது. ஓகேங்களா? இப்போ இந்த குடம்புளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட தாவரவியல் பெயர் கார்சினியா கம்போஜியா அப்படின்ற ஒரு பெயர் கொண்டது. இதோட விளைச்சல் அந்த மாதிரி எங்கெங்கே இது விளையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேஷியா மற்றும் மத்திய கிழக்காசியா போன்ற நாடுகளில் பெருமளவில் விளையக்கூடிய ஒரு புளி வகை இது. இந்தியாவை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, கேரளா, கோவா மற்றும் சில மலைப்பிரதேசங்கள், உயரமான மலைப்பிரதேசங்கள் அந்த மாதிரி இடத்துல நல்ல விளைச்சலை இந்த புளி கொடுத்துக்கிட்டு ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி உண்மையிலே ரொம்ப பழங்காலத்துலேருந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்திருந்த ஒரு புளி வகை இந்த குடம்புளி. காலப்போக்கில் தான் அதனோட பயன்பாடை நம்ம நிறுத்திட்டோம். பட் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதனோட பயன்பாடு பெருமளவில் குறைஞ்சி போச்சு. ஆனால் கேரளா, கோவா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் பார்த்தோன்னா இன்னை வரைக்கும் அவங்களோட உணவுப் பொருளில் பெருமளவு இந்த புளியை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ இதில் இந்த புளிக்கு பல பெயர்கள் கொடுக்குறாங்க. இப்போ இலங்கை வழக்கில் பார்த்தீங்கன்னா சீமை குறுக்காய், அதுக்கப்புறம் மலபார் புளி, காம்போச், அதாவது கன்னடத்தில் காம்போச் அப்படின்னு சொல்கிறாங்க, பழம்புளி அப்படின்னு பல பெயர்கள் இந்த புளிக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து இதனோட நன்மைகள் என்ன அப்படின்றத ஒரு சில குறிப்பிட்ட நன்மைகள் இந்த புளிக்கு இருக்குது. அது என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த குடம்புளியை பொறுத்த வரைக்கும் உடல் எடை குறைப்புக்கு பெரும் பங்கு இது வகிக்கிறது. அது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புளியில் HCA, அதாவது ஹைட்ராக்சி சிட்ரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு அமிலம் இருக்குது. இந்த அமிலம் பர்டிகுலராக என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்பில் அதிகப்படியாக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்குது. அப்போது இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா இந்த பசி எடுக்கிறது கண்ட்ரோல் ஆகிடும். அப்போ பசி நமக்கு குறையும் பொழுது நம்ம பெருசாக எதுவும் சாப்பிட விருப்பப்படுறது இல்லை. இப்போ இதனாலேயே இது உடல் எடையை குறைக்க ஆரம்பிச்சிடுது. இதே நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிற இந்த சாதாரண புளியில் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிறது டாட்டாரிக் அமிலம் அப்படின்ட்டு அது சொல்லுவாங்க. இப்போ அசிடிட்டி இருக்கிறவங்க நம்ம இப்போ பயன்படுத்த இந்த சாதாரண புளி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குடம்புளியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது. இன்னும் குறிப்பான ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குடல் இயக்கத்தை சீராக்கி அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை தடுக்க செய்யுது இந்த புளி. அது கூட வயிற்றுப்புண், வாயுப்புண் போன்றவற்றை சரி செய்கிற தன்மையும் ரொம்ப நிறையவே இருக்குது இந்த புளிக்கு. மேலும் பார்த்திங்கன்னா இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. மாரடைப்பு போன்ற நோய்கள் வராமல் தடுக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பிளட்டில் இருக்கிற LDL, அதாவது கெட்ட கொழுப்பை கரைக்க ஆரம்பிச்சிடுது. அதனால் இதய நோய் இதில் தடுக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப் 2 நீரிழிவு இருக்கிற நோயாளிகளுக்கு இது கணிசமாக அந்த சர்க்கரையின் அளவை குறைக்கவும் இது பயன்படுது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ உடல் எடை குறைப்புன்றதை பற்றி நான் சொன்னேன் இல்லையா? இப்போது நிறைய ஃபார்மசி இதில் இந்த உடல் எடை குறைக்கிறதுக்கான நிறைய சப்ளிமெண்ட்ஸ் தயார் பண்ணுறாங்க இல்லையா? அந்த சப்ளிமெண்ட்ஸில் பிரதான பொருளே இந்த குடம்புளி தான். ஆனால் இந்த புளியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறது அப்படின்றத விட நேரடியான புளியாக சமையலில் நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணும்பொழுது நல்ல பலனை இது கொடுக்குது இந்த புளி. அதுபோக ஹோமியோபதி மருத்துவத்திலையும் பெருமளவு இந்த புளி பயன்படுது. உடலோட தசைகளை வலுவாக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படுற இன்ஃப்ளமேஷன், அதாவது இந்த வீக்கம், அழற்சி போன்றவற்றை சரிப்படுத்தவும் இந்த புளி பயன்படுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டுக்களில் வீக்கம், வலி உருவாகுது இல்லையா? அதை தடுக்கிற தன்மையும் இந்த புளியில் நிறையவே இருக்குது. இப்போ இது எதுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசம்,
சாம்பார் அந்த மாதிரி எங்கெல்லாம் நம்ம புளி பயன்படுத்துகிறோமோ அங்கே வந்து இந்த புளி நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். அதே போல் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல வந்து ஒரு சுவையை வந்து இது கொடுக்கும். பயன்படுத்துகிற முறை வந்து ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. நீங்கள் பயன்படுத்தி இப்போ சாதாரண புளி நம்ம எப்படி ஊற வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த புளியையும் எடுத்து ஊற போடணும். இது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் வந்து நீங்கள் இதை ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த எப்போ பயன்படுத்தணுமோ அப்போ வந்து பயன்படுத்தலாம். இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து இதை பயன்படுத்தும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புளியை வந்து அந்த குழம்போ ரசமோ அதில் வந்து அப்படியே போட்டுடுறாங்க. அது அந்த பொருள் தீர்ற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் அது நேரம் ஆக ஆக அதோட புளிப்பு சுவை வந்து அதிகமாகும். நம்ம எப்பயும் போல் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா கையில் வந்து பனஞ்சி அதை புழிஞ்சு வடிகட்டி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.